பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காததை காட்டிலும் உங்களுக்கு பதில் கொடுத்தது தான் அதிகம். அதாவது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கிற பதில், எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. நான் எதிர்பார்த்த பதில்களை ஆண்டவர் கொடுத்தது தான் அதிகம் நம்ம வாழ்க்கையில். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேளை கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்காத காரியங்கள்னு வச்சுருப்போம்ல, இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கல ஆண்டவர் அப்படின்னு நிறையா வச்சுருக்குறோம்ல, அதை ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதுங்க பார்ப்போம். இப்போ எழுதுங்க, அந்த காரியங்கள்லாம் எழுதுங்க, என்னென்ன ஆண்டவர் பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி. ஓகே, எழுதிட்டிங்கன்னா இப்போ ஆண்டவர் இது வரைக்கும் உங்களுக்கு நிறையா பதில் கொடுத்துருக்கிறாருல, அதெல்லாம் ஒரு பக்கத்தில் எழுதுங்க பார்ப்போம், என்னென்ன பதில் கொடுத்துருக்குறாருன்னு. உங்களால் எழுதி முடிக்க முடியாது. அதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். பதில் கொடுக்காததை எழுதிட்டீங்க நீங்கள் உடனே, ஆனால் பதில் கொடுத்ததை உங்களால் எழுத முடியாது. அவ்வளவு காரியங்கள், ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளே அற்புதமாய் நடத்துகிறார். நமக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தில் ஜெபிக்கிறத ஆண்டவர் கேட்டு நமக்கு நன்மையை செய்து ஆண்டவர் நடத்துகிறார். நம்ம ஆண்டவரை குறித்து முறுமுறுக்காதீங்க. இருதயத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அவர் கேட்க ரெடியாக தான் இருக்கிறார். போதும், உன் ஜெபத்தை கேட்டு கேட்டு எனக்கு அலும்பாயிருச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது இல்லை. பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினால நன்றி செலுத்தி இப்போ என்ன உனக்கு ப்ரேயர் ரெக்வஸ்ட் அதை என்கிட்ட சொல்லு. வரும்போதே புலம்பலோடு வராத. அதுதான் ஆண்டவருடையது. ஸ்தோத்திரம் பண்ணது வரைக்கும் எவ்வளோ நன்மை, நம்ம சொன்னது போல் எவ்வளோ நன்மை இருக்குல்ல, நம்மளால் லிஸ்ட் அவுட் கூட பண்ண முடியல. அப்போ அந்த நன்மையெல்லாம் சொல்லி நீ நன்றி செலுத்திட்டு இப்போ என்ன ஜெப குறிப்போ அதை சொல்லு. நான் இதையும் கேட்டு உனக்கு நான் அற்புதம் செய்வேன். ஸோ கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. காட் பிளஸ் யூ.